ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2018 ஒரு சைனீஸ் காமெடி கம் எமோஷனல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன டையிங் டு சர்வைவ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தன்னுடைய அப்பாவுக்கு அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு பிரெயின் சர்ஜரி, அதுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிற படத்துடைய கதாநாயகன் அதற்காக இந்தியாவில் இருக்கிற கேன்சர் நோய்க்கான மருந்தை சைனாவுக்கு கடத்துறார். இதுக்கப்புறம் அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு சென். இவர் சைனால ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன கடை வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த மூலிகை மருந்துகள்லாம் இருக்கும் இல்லையா, சித்த மருத்துவ மூலிகை மருந்துகள் மாதிரி, அந்த மாதிரி பொருட்களெல்லாம் சைனால இவர் அதே மாதிரி வச்சு ஒரு கடையை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த கடையில பிசினஸே ஆகல. இவரே பொழுது போகாம சும்மா காலாட்டிக்கிட்டு சிகரெட் குடிச்சிட்டு சும்மா தான் உட்காந்துருக்காரு கடையில. இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வயசுல ஒரு பையனும் இருக்கான். இவருடைய ஒய்ஃபு இவர் இந்த மாதிரி கடையில ஒரு வியாபாரம் இல்லாம சும்மா பொழுதுவாமே உட்காந்துருக்காருங்கிற ஒரு கோபத்திலேயே கடைசியில இவரை விட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சே போயிடுறாங்க. இப்படி ஒரு தருணத்துல இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டர் ஒரு மாஸ்க் போட்டு வருவார்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ்க போட்ட ஒரு நபர் இவரை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. வர்ற நபர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, நான் ஒரு கேன்சர் பேஷண்ட், நான் நிறைய பாட்டிலாக மருந்துகளை சாப்பிட்டா மட்டும்தான் என்னால கொஞ்சமாவது உயிரோட வாழ முடியும். ஆனா நான் சாப்பிட்ற ஒரு பாட்டிலுடைய அந்த மாத்திரை விலை இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு 40,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு காஸ்ட்லியான மாத்திரைகளுக்கு எவ்வளவு பேர் பணத்தை கொடுத்தும் போது அந்த மாதிரி மாத்திரையை வாங்க முடியும்? அந்த காரணத்தினால இந்தியாவில் இதே மருந்துகள் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நீ இந்தியாவுக்கு போய் ஆக்சுவலி அந்த மாத்திரையை நீங்க சைனால கொண்டு போக கூடாது, அது ஒரு ப்ரொஹிபிட்டட் மெடிசின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மாத்திரையை சட்டத்திற்கு புறம்பாக ஸ்மக்லிங் பண்ற மாதிரி இந்தியாவில இருந்து சைனால எடுத்துட்டு வந்த அப்படின்னா, இப்ப 40,000 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்குது இல்லையா, நீ ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் பாதிக்கு பாதி வித்தா கூட இங்க அவ்வளவு பேஷன்ஸ் இருக்காங்க அதை வாங்குறதுக்கு. இதுல 2 விஷயம். ஒண்ணு, உனக்கு தேவையான பணம் கிடைக்கும். 2வது விஷயம், எங்களுக்கு தேவையான இந்த மருந்து கிடைக்கும். எங்களுக்காக இதை நீ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க போய் ஹீரோ திருப்பி அவர்கிட்ட சொல்றாரு, தம்பி அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது, இல்லீகலா பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் எப்பயுமே அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஆனா ஒரு தருணத்துல ஹீரோவுடைய அப்பாவுக்கு எமர்ஜென்சியா ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணியே ஆகணும், அதுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னு டாக்டர் சொல்லும் போது வேற வழியே இல்லாம அந்த மாத்திரையை நான் இந்தியாவில இருந்து கடத்தி கொண்டு வந்து சைனால கொடுக்குறேன், ஆனா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதை விற்கிறதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நபர் ஹீரோ கிட்ட பேசினாரோ அவர்கிட்டயே பேசி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு கடைசியில இவர் அந்த வேலையை பண்றார். ஆனா இவர் ஆரம்பத்துல இந்தியாவில இருந்து சைனாவுக்கு அந்த மாத்திரை எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அது மிகப்பெரிய அளவுல சேல் பண்றாரு. உண்மையாக ஒரு பெரும் பணமும் இவர் சம்பாதிக்கிறாரு. ஆனா இதே விஷயம் இவர் தொடர்ந்து பண்ண போய் அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இவர் ஃபேஸ் பண்றாரு, உண்மையாக கடைசியா நம்ம ஹீரோவுக்கு என்னதான் ஆச்சு, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனே நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு சைனா படம் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா ஹீரோ இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி மூலிகை பொருட்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வச்சுதான் சைனால வியாபாரம் பண்ணுவாரு நான் உங்களுக்கு சொன்னேன், கரெக்டா? அப்போ இந்த கடை சைனாலேயே இருந்தா கூட இந்த மாதிரி மூலிகை பொருட்கள் இந்தியாவில் இருக்கிற பொருட்களை தான் நான் இங்க வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வர்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதுக்காக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்லயே இந்த மாதிரி பொருட்கள்லாம் லைட்டா சுத்தி காமிப்பாங்க. ஹீரோ கடையில காலாடிட்டு உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. ஆனா ஒரு ஹிந்தி பாட்டு பாடும். உதித் நாராயணுடைய வாய்ஸ்ல ஒரு சாங்கு அங்க பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த சீனை பார்க்கும் போதே நமக்கு என்னமோ வேற ஏதோ ஒரு படத்தை எதிர்பார்த்து வந்தோம், பட் என்னமோ நம்ம லாங்குவேஜ்ல இருக்க ஒரு படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் அப்படிங்கிற ஒரு குச்சி ஆரம்பமாயிடுது. அவ்வளவு சூப்பராக அந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவ்வளவு அம்சமாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். 2வது விஷயம், இந்த படத்துல ஹீரோவுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காரு. பல இடத்துல இந்த முடிவை எடுக்கலாமா, அந்த பொருளை கடத்தலாமா அப்படின்னு நினைக்கும் போதும் சரி, முக்கியமாக ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஒய்ஃபை ஒரு காரணத்துக்காக, ஆக்சுவலி அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பையன் இவரு கூட வாரம் ஒரு தடவை இருக்கலாம், மீதி நேரம்லாம் அம்மாவோட தான் இருக்கணும், இப்படிதான் அவங்க டிவோர்ஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் பையன் வாரத்துக்கு ஒரு தடவை அப்பாவை பார்த்துட்டு போவான். ஆனா என் பையன் உன் கூட இருக்க வரைக்கும் தேரவே மாட்டான், அதனால என் பையனை நான் ஃபாரினுக்கு அனுப்பலான் இருக்கேன்,
மொத்தமாக உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, முடிச்சு விட்டுருவோம், இனிமேல் பையன் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாயரை கூட்டிட்டு அந்த அம்மா ஒரு தடவை புருஷனை பார்க்க வரும். அப்ப லாயர் மேல இருக்க கோபத்துல லாயர் அடிக்க போகும்போது ஒரு ஒய்ஃப் தடுப்பாங்க. சும்மா ஒரு ஒரு இதுல லைட்டா ஒரு உந்து வேகத்துல தள்ளி விட்டுருவாரு. அந்த அம்மா கீழே விழுந்துருவாங்க. இப்போ இந்த காரணத்துக்காகவே ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா அது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு சம்பவம், இவர் எந்த ஒய்ஃபை சும்மா அப்படி ஒரு விளையாட்டுக்கு அப்படி தள்ளி விட்டாரோ கோபத்துல, அந்த ஒய்ஃபுடைய அண்ணன் யார், இவர் மச்சான், அவரே ஒரு போலீஸ்காரர். என் தங்கச்சி எப்படா நீ அடிக்க போச்சு அப்படின்னு அப்படியே கொலவெறியில உள்ள அந்த ஸ்டேஷனுக்குள்ள வருவாரு. சார் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், அவனை அடிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு 3-4 போலீஸ் ஆஃபீஸர் அவரை மறிச்சு பிடிப்பாங்க. அப்ப ஹீரோவோட எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு பாருங்க, சத்தியமா அந்த படம் பார்க்கும்போது அதை நோட் பண்ணுங்க. எனக்கு அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது நம்ம கவுண்டமணி சார் சொன்ன டைலாக் தான் வந்தது. பார்த்தாம்பாரியா ஒரு பார்வை, கரண்ட் கம்பியை நாய் பார்த்த மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷனு, அந்த மாதிரி ஒரு பெக்யூலியரான எக்ஸ்பிரஷன் விடுறதுங்கிறது உண்மையாக ரொம்ப கஷ்டம். அது நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். மூணாவது விஷயம், இந்த படத்துடைய பிஜிஎம்ஸ் ஆகட்டும், அதுவும் முதல் தடவை இவர் சைனால இருந்து இந்தியாவுக்குள்ள அந்த பொருளை கடத்துறதுக்காக ஒரு பார்மசியில கேட்க வந்திருப்பாரு, இந்த மாத்திரை உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி ஒரு டீலர் கிட்ட கேட்க வந்திருப்பாரு. அப்ப அவர் இந்தியாவுக்குள்ள அவரை மீட் பண்ற வரைக்கும் அந்த தருணங்கள் இருக்கு இல்லையா, இவர் இறங்குறது, டாக்ஸியில ஏறுறது, டாக்ஸியில இருந்து போய் அங்க இறங்குறது, இதுக்கெல்லாம் ஒரு சாங் போட்டிருப்பாங்க. செம ஒரு ராக்கி நம்பரா, ஒரு பெப்பி நம்பரா ஒரு சாங் இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த சாங். படத்துல பல சீன்ஸை உண்மையாக எமோட் பண்றது இந்த படத்துடைய பிஜிஎம்ஸ்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க மியூசிக்ல. நாலாவது விஷயம், இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். 2004ல் சைனால இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட், அவரு உண்மையாகவே இந்தியாவுக்கு இந்த மாதிரி சைனால இருக்க இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கான கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு தேவையான மாத்திரைகளை இங்க இருந்து அங்க கடத்திட்டு போயிருக்காரு. அவருடைய அந்த கதை தான் இந்த படமாவே இவங்க எடுத்திருக்காங்க. ஆனா இது ரெண்டுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை கதையில யாரு மாத்திரையை கடத்தினாங்களோ அவரே ஒரு கேன்சர் பேஷண்ட் தான். தனக்காகவும் சரி, தன்னை மாதிரியே இவ்வளவு கஷ்டப்படுற மற்ற மக்களுக்காகவும் சரி அவர் அந்த கடத்தலை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஹீரோவுக்கு கேன்சர் எல்லாம் காமிக்க மாட்டாங்க. பட் இவருடைய அந்த பணத்துக்கு தேவை என்ன, அந்த காரணத்தையும், அதே மாதிரி எத்தனையோ மக்கள் சாவுங்கிற ஒரு விஷயத்தை எப்படியாவது தள்ளி போடணுங்கிறதுக்காக அந்த மாத்திரைங்கிறத எவ்வளவு முக்கியமா அத்தியாவசியமா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல காரணத்துக்காக இவர் கடத்துறார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த படம் சைனால எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சைனாவுடைய பிரைம் மினிஸ்டரே கடைசியில புதுசா ரெகுலேட்டரி ஆக்ட் எல்லாம் போட்டு இனிமேல பார்மசிட்டிக்கல் கம்பெனி எல்லாமே இந்தந்த விலைக்கு மேல மாத்திரையை விற்க கூடாது, இதனால நம்ம மக்களுக்கு எந்த விதமான பயனுமே கிடையாது, நிறைய உயிரிழப்புகள் இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான ரெகுலேட்டரி ஆக்ட்ஸ் எல்லாம் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அவங்க உண்மையை சொன்னது. ஏன்னா கேன்சருக்கு தேவையான ஒரு மாத்திரையை நல்ல தரத்தோட இந்தியா ரொம்ப சீப்பான விலையில தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்கும்போது, அதே ஃபார்முலாவை திருடி ஒரு சுவிட்சர்லாந்து கம்பெனிக்காரன் அதே ஃபார்முலாவை வச்சு அதே மருந்தை செஞ்சு அந்த மருந்தையே பல மடங்கு விலைக்கு சைனால வித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மையை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த படத்துல வச்சிருப்பாங்க. அவங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சைனாவை இப்ப வரைக்கும் ஒரு காம்படிட்டரா, ஒரு போட்டி நாடாகவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்க உண்மையை, இந்தியாவை ஒரு பெருமையாகவே பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஒரு சில சீன்ஸ் இது அடல்ட் கண்டென்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்க தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இந்த படத்துடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி யூடியூப்லயே சப்டைட்டிலோட இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைலன்ஸ்டு மாதிரி, ஹோப் மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிச்சதா, நிச்சயமாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.